எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, இருள், அந்த சூரியன் அஸ்தமிக்காது. அதாவது சூரியனோட ஒளி ஒவ்வொரு நாள் அதிகாலையில தொடங்கி போக 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 என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் ஆக ஆக அதோட ஒளி மங்கி போய் இருள் வந்துருது இல்ல. உங்க வாழ்க்கையில பூமிக்குரிய இருளா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல இருளா இருக்கலாம். சந்திரனை பாக்குறோம், முழு அழகா பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு முழுசா இருக்கும். போக 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 அந்த சந்திரன் என்ன குறைஞ்சு 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 அந்த நிலவு அப்படியே கம்மியாகிறது போல உங்க வாழ்க்கையில எந்த விஷயமும் அப்படியே கம்மியாயி கம்மியாயி இருக்கிற இடமே தெரியாது போகுதுல்ல. இனி அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் தரப்போறது இல்லை, சந்திரன் உனக்கு ஒளியா இருக்க போறது இல்லை. யார் உங்களுக்கு மெய்யான ஒளியா இருக்க போறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்றைக்கு நீங்க அவரோட ரட்சிப்புக்குள்ள வந்தீங்களோ, அவர் சொந்த தேவனா ஏற்றுக்கொண்டீங்களோ, அந்த தினத்திலிருந்து சூரியனால சந்திரனால உங்க வாழ்க்கையில ஒளி வீச போறது இல்லை. கர்த்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருந்து உங்க வாழ்க்கை இருள்ல இருந்து விடுதலையாக்கி அவர் அந்த ரட்சிப்பு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் அந்த இடத்துல வாசனத்தை பாருங்க, நித்திய வெளிச்சமா அவர் தான் உங்களுக்கு இருக்க போறாரு. இந்த நித்திய வெளிச்சம் கொஞ்ச நாள் மங்கும், இல்ல கொஞ்ச நாள் இல்லாம போகும், மறைஞ்சு போகும், அப்படி கிடையாது. நித்தியம்னா எவர் லாஸ்டிங், பெர்மனன்ட் இல்லையா? அப்போ நித்தியத்துக்கு போற வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறார். அப்ப அதனால என்ன ஆகுமா, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஆண்டவர் சொல்றார். எதனால்னா கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதனால். எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கறல்ல. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும், ஆண்டவரே, சூரியனாலோ சந்திரனாலோ அல்ல ராஜா, எப்படிப்பட்ட அந்த வெளிச்சமா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் குறைஞ்சு போகும், மாறி போகும் தகப்பனே. ஆனா கர்த்தர் ஒருவரே நீர் பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதனால பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித துக்க நாட்களும் ஆண்டவரே முடிந்து போவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நித்திய வெளிச்சமாக இருந்து இருள்ல இருந்து மீட்டெடுத்து நீர் உமக்குள்ளாக நடத்தி நித்தியத்துக்கு நேராக நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.